ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா, ஃபினான்ஷியல் ட்ரெயினர். இப்போ இருக்கிற சூழல்ல மார்க்கெட் நமக்கு சாதகமாக இருக்கா? தங்கம் விலை குறைஞ்சிருக்கிறதுனால இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது சரியான நேரமா? ஆயில் விலை ஏறுறது நம்மளுடைய நாட்டுக்கு அல்லது பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கும்? இந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். தங்கம் ஏன் குறைஞ்சிருக்கு, ஏன் ஏறுது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல எப்பெல்லாம் ரிஸ்க் அதிகமா இருக்கோ இன்வெஸ்டர்ஸ் அதை எடுத்து தங்கத்துல முதலீடு பண்ணுவாங்க. தங்கத்துல நிறைய முதலீடு வர வர தங்கத்தினுடைய விலை ஏற ஆரம்பிக்கும். இதுதான் காலங்காலமா நடந்துட்டு வர விஷயம். இன்னொரு வேளை போர்க்காலங்கள்ல ஒரு ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் நடக்குது அப்படின்னா, ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க அங்குள்ள கரன்சியை செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சூழல்ல தங்கம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்று வழியா இருக்கும். தங்கத்தை எப்படி வேணாலும் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால தங்கத்துல முதலீடு அங்க அதிகமா இருக்கும். இது நடைமுறை. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பெரிய அடி வாங்கியிருக்கு. ஒரு 20% வரைக்கும் பெரிய ஃபால் நடந்திருக்கு. ஆனா தங்கம் விலை 25%க்கு மேல குறைஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார் நடந்துட்டு இருக்கு. இந்த வார் தொடங்குனது பிப்ரவரி எண்ட்ல ஒரு 3வது வாரம் கண்டினியூ ஆகி 4வது வாரம் என்டர் ஆகுது. இப்போ ரெண்டு தரப்புமே பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. இது மூலமா ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிருக்கு. இதனுடைய விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ முதலீட்டாளர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இப்போ சரியான முதலீட்டுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா ஆயில அவங்க பாக்குறாங்க. அதுல முதலீடு அதிகமாயிருக்கு. அதனாலேயே தங்கத்தினுடைய விலை சரிஞ்சிருக்கு. தங்கத்தோட விலை வருஷம் பாத்தீங்கன்னா 15% வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆகும். 2024 10 கிராம் 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 65,000 ரூபாய் இருந்தது. அதுல இருந்து படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி 2025 ஜனவரியில பாத்தீங்க அப்படின்னா 95,000 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 30%க்கும் மேல அப்படின்னு சொல்லலாம். இது எதனால நடந்தது அப்படின்னா, ட்ரம்ப் டேரிஃப் ரீகன்சிடரேஷன் பண்ணிட்டே இருந்தார். இந்தியா மேல 100% டேரிஃப் போட்டாரு. அதுக்கப்புறம் 50%, அதுக்கப்புறம் 25%. இது எல்லாமே மார்க்கெட்டை பாதிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்கு எகெயின்ஸ்டா தங்கத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானதுனால தங்கத்தினுடைய விலை உயர்வாக மாறிச்சு. அதுக்கப்புறமா 25 இருந்து 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்கம் ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சியை அடைஞ்சுன்னு சொல்லலாம். 90,000 ரூபாய் இருந்த தங்கம் 1,85,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. இது கிட்டத்தட்ட 120%. தங்கத்தினுடைய ஹிஸ்டரியிலேயே ஒரு வருஷத்துல 120% வந்தது இதுதான் முதல் முறையா இருக்கும். ஒரு வருஷம் கூட இல்ல, ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு 6 மாசம் 5 மாசம் கேப்லயே இந்த வளர்ச்சி நடந்தது. இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, தங்கம் ஒரு பெரிய முதலீடுக்கான விஷயம், தங்கத்துல முதலீடு பண்ணா பெரிய லெவல்ல வரலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனா இந்த முதலீடு தற்காலிகமானதுதான். ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப் ஆகிக்க தங்கத்துல இந்த மாதிரி தருணங்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தூக்கி இதுல போடுவாங்க. ஏன்னா இதனுடைய வளர்ச்சி தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இப்ப இந்த தங்கம் விலை இன்னும் குறையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்க்காலங்கள்ல குறைஞ்சிருக்கு. குறையாது அப்படின்னு எதிர்பார்த்த தங்கம் பிப்ரவரி எண்ட்ல போர் துவங்கினதுக்கு அப்புறமா ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அங்க போனதுனால தங்கம் விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. தங்கம் ஒரு அத்தியாவசிய பொருள் கிடையாது. அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தற்காலிகமானது தான். ஆனா ஆயில் அண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஏன்னா பெட்ரோல், டீசல், கேஸ் இது எல்லாமே டே டு டே லைஃப்க்கு நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை. தங்கம் இல்லாம நம்மளால வாழ முடியும். ஆனா கேஸோ பெட்ரோலோ டீசலோ இல்லாம நம்ம எந்த மூவுமே பண்ண முடியாது. பெரிய அத்தியாவசியமான தேவை. அதுல கிட்டத்தட்ட 85% நாம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கோம். அது விலை அதிகமாச்சு அப்படின்னா அது நம்மளுடைய பொருளாதாரத்தை பெருமளவு பாதிக்கும். இதனாலதான் ஆயில் மேல கான்சென்ட்ரேஷன் இன்வெஸ்டருக்கு அதிகமாயிருக்கு. இப்போ இந்த போர்னால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குரூடாயில் பிரைஸ் 24ல பாத்தீங்கன்னா 60 ரூபாய் 65 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் டிராவல் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா போர் துவங்கினதுக்கு அப்புறம் 90 ரூபாய் வரைக்கும் வந்தது. இப்போ 100 ரூபாயை டச் பண்ண போகுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50-60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த போர் இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவை பொறுத்தளவு ஒவ்வொரு நாளும் ட்ரம்ப் விதவிதமான அறிக்கைகளை வெளியிடுறார்.
போர் ஆரம்பிச்சப்ப நம்ம ஈரானை எப்படியும் பிடிச்சிருவோம் அப்படின்னாரு. வெனின்சுலா மாதிரி ஈஸியா அட்டாக் பண்ணி சுப்ரீம் லீடரை கொண்டுட்டோம்னா வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா 40 வருஷமா இதுக்காகவே காத்திருந்த ஈரான் வந்து அவங்கள மிகவும் சாமர்த்தியமா எதிர்கொள்றாங்க. இதை தாக்கு பிடிக்க முடியாம அமெரிக்கா வந்து பின்வாங்குது. ஆனா அதை வந்து அவங்க அறிக்கையில ஸ்மார்ட்டா அதை வெளியிடுறாங்க. அதாவது இப்ப சமீபத்துல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஈரானுடைய முக்கியமான பகுதிகளெல்லாம் நாங்க அழிச்சிட்டோம், அதனால போர் சீக்கிரம் முடிவுக்கு வந்துரும் அப்படின்னாரு. அது மார்க்கெட்ல பிளஸ்ஸா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை வந்து அவங்க ரிலீஃப் பண்ணி விடணும், 48 மணி நேரம் கெடு கொடுப்போம், அதுக்கப்புறம் அவங்க பண்ணல அப்படின்னா அவங்களுடைய பவர் செக்டர்ஸ் எல்லாம் வந்து நாங்க ஸ்பாயில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாரு. இது வந்து ஒரு பெரிய மைனஸா பாதிக்கப்பட்டது. அந்த டைம்ல மார்க்கெட் வந்து இறங்குச்சு. இத வந்து ஈரான் எந்த விதத்திலையும் பொருட்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க 1 மாசம் வரைக்கும் டைம் கொடுப்போம், இப்போதைக்கு அந்த தாக்குதலை நடத்த மாட்டோம், அதை வந்து 1 மாசம் டிலே பண்றோம் அப்படின்னாங்க. அது மார்க்கெட்டுக்கு பிளஸ் ஆச்சு. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு 2% 3% இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மார்க்கெட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண இந்த பெரிய பெரிய நாடுகள் கொடுக்குற அறிக்கை தான் இந்த மாதிரி வொலட்டாலிட்டி கிரியேட் பண்ணுது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 5 நாள் போரை வந்து தற்காலிகமா நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படின்னா ஈரானுக்கு பெரிய சாதகமாகவே இருக்கு. இப்போ ஈரானுடைய அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி வந்து பாதிக்கப்பட்டதுனால, அதாவது ஈரானுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால நிறைய போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. யுஏஇ கண்ட்ரிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ஆயிலும் தடைப்பட்டிருக்கு. ரஷ்யா மற்ற நாடுகள்ல இருந்து சைனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு வர ஆயிலும் தடைப்பட்டிருக்கு. ஸோ இதனால ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது அவங்களுக்கு சாதகமான விஷயம் தான். $60 இருந்த ஆயிலோட பிரைஸ் வந்து $120 வரைக்கும் போச்சுன்னா டபுள் மடங்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை தாண்டி $150 $160 கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா இந்த போர் வந்து இப்போதைக்கு நிறுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை. ட்ரம்ப் வந்து இன்னும் நிறுத்துறேன் அப்படிங்கிறத முழுசா சொல்லல. ஈரான் வந்து இந்த போர்ல நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் நாங்க இதை வந்து சாதாரணமா விட மாட்டோம், நாங்களும் இந்த போரினுடைய முடிவு வரைக்கும் நாங்களும் போராடுவோம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸை சுத்தமா பாதிக்கும். இது பாதிச்சதுன்னா ஆயிலினுடைய உற்பத்தி பாதிக்கும். உற்பத்தி பாதிச்சதுன்னா நமக்கான பொருளாதாரம் அல்லது மற்ற நாடுகளுடைய பொருளாதாரம், அதை சார்ந்து இருக்கிற எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படும். இது வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சியை உலக நாடுகள் மத்தியில பெருமளவு ஏற்படுத்தும். இந்த சூழல்ல தங்கத்தினுடைய விலை இப்பதான் குறைஞ்சிருக்கு. 1,85,000 இருந்த 10 கிராம் 24 கேரட் கோல்டு வந்து 1,46,000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த பிரைஸ் குறைஞ்சது வந்து இன்வெஸ்டருக்கு உகந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு. 10,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா அதுவும் நடக்கும். மார்க்கெட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கான சூழல்ல இல்லை. அதனால பொறுமையா காத்திருந்து சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பட்சத்துல தான் நாம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஆனா மார்க்கெட்டினுடைய இந்த 20% வீழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய சப்போர்ட்டா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. இது மேலும் கீழே வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நிஃப்டியை பொறுத்தளவு வந்து 26,000 23,300 வரைக்கும் அல்லது 22,900 வரைக்கும் எல்லாம் டச் பண்ணிருச்சு. இது இன்னும் குறைஞ்சது அப்படின்னா நம்ம மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபாலா அது பார்க்கப்படும். இது குறையாம இன்னும் நம்ம மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா மேல போறதுக்கான விஷயம் நம்மளுடைய கண்ட்ரியில நிறைய நடக்கணும். நம்ம பொறுத்திருந்து பார்த்து சரியான தருணம் வாய்க்கும் பட்சத்துல நாம வந்து அதை ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட் பண்றதுக்காக வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.